ஹாய் ஹலோ மேம். இப்போதைக்கு வந்திருக்கவங்களுக்கு நான் லைவ் ஸ்டார்ட் பண்றேன். பிகாஸ் இன்னைக்குல இருந்து நம்ம அகைன் லைவ்ல வரோம். நடுவுல கேப் வருது, நடுவுல வரும். என்னன்னா இன்னைக்கு சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ்ல நிறைய கிறிஸ்டல்ஸ் போட்டுட்டு இருந்தோம், நடுவுல போடுறது இல்ல. பட் ஆனா எங்களோட என்கொயரிஸ்ல லைவ் வரதே இல்ல அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஃபுல் டீடைல்ஸ் வேணும் எங்களுக்கு, லைவ்ல கொஸ்டின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அகைன் லைவ் கனெக்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற என்கொயரிஸ் வந்து நீங்க போடலாம். அண்ட் நீங்க மெசேஜஸ்லயுமே கேட்கறத கேட்கலாம். கண்டிப்பா நம்ம ரிப்ளைஸ் கொடுப்போம். 7 சக்ரா எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, பாடியில இருக்க 7 சக்ராவோட கனெக்ட் ஆகிறதா நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய டைம் பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காக சோகமா இருக்கோம், நம்ம எதனால வந்து நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றோம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. நம்மளே சோகமா இருப்போம், ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும், என்னமோ ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்க மாதிரி இருக்கு, அப்படிலாம் ஃபீல் ஆகும். சோ நம்ம சக்ராவோட பேலன்சிங் கம்மி ஆகும் போது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் கிரியேட் ஆகும். நமக்கு வந்து கொஞ்சம் நார்மலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள ஜொரம் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அத நம்ம ஆத்மா, நம்ம பாடியில இருக்க நம்ம சோலோட ஃபீல் தான் அது. சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள ஃபீவர் வரும், தென் நெக்ஸ்ட் தான் பாத்தீங்கன்னா வெளிப்படையா ஃபீவர் வரும். அந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சோகங்கள் இருக்கிற மாதிரி, சோர்ந்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம சக்ரால ஏதாவது ஒரு சக்ரா ரொம்ப வீக்கா இருக்கு, அந்த மாதிரி சோர்வா இருக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அதனாலதான் சோ இந்த 7 சக்ராவோட நீங்க கனெக்ட் பண்ணும் போது எப்பவுமே உங்க சக்ராஸ் பேலன்சிங்கா இருக்கும், உங்களோட ஆராஸும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஹலோ புவனேஸ்வரி மேம், வெல்கம் வெல்கம். சோ இந்த 7 சக்ரா எதுக்காக? ஹெல்த், வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிக்காக தான். ஹெல்த் ரீதியாவும் சரி, மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் சரி, பண வரவுக்கானதும் சரி, எந்த மாதிரி இஷ்யூஸ் நமக்கு இருந்தாலுமே இந்த 7 சக்ராவோட கிறிஸ்டல் வந்து நம்மள ரொம்ப ஹாப்பியாவும் சப்போர்ட்டிவா வச்சுக்கும். சோ இந்த கிறிஸ்டல் பயன்படுத்துறதுனால மட்டும் எனக்கு எல்லாமே சரியாயிடுமானா கண்டிப்பா சரியாகாது. நான் ஒவ்வொரு லைவ்லயுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், கிறிஸ்டல்னால மட்டுமே சரி செய்ய முடியாது. இப்ப நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டாக்டர் கிட்ட ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துடுறோம். தென் பாத்தீங்கன்னா நம்ம அந்த டேப்லெட்ஸ் எதுவுமே இன்டேக் எடுக்காம நமக்கு சரியாயிடுமானா, டாக்டரை பார்த்துட்டு வந்தா சரியாகுமானா கண்டிப்பா ஆகாது. மாத்திரை எடுத்துக்கிட்டாதான் சரியாகும். அந்த மாதிரி இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கான உழைப்புகளை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதாங்க கிறிஸ்டல். ஹலோ மேம், ஆர்வி சாய், வெல்கம் மேம், வெல்கம். சோ இந்த 7 சக்ரா நம்ம கிட்ட ட்ரீ ஃபார்ம்லயுமே கிடைக்கும், பிரேஸ்லெட் ஃபார்ம்லயுமே இருக்கு, மாலையோட ஃபார்ம்லயுமே இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபார்ம்ல வேணும், பிரமிட்ல வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட பிரமிடாவும் அவைலபிள் இருக்கு. எந்த கான்செப்ட்ல நீங்க கேக்குறீங்களோ அதுல கொடுக்கலாம் மேம். இந்த 7 சக்ரா வைக்கிறதுனால எப்பவுமே மன ரீதியான ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும், செட்டிலா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபீலுமே இருக்காது. ஆனா நீங்க கிறிஸ்டலோட தினமும் இந்த மாதிரி ட்ரீ வைக்கிறீங்கன்னா பேசுங்க, பேசும்போதுதான் உங்களுக்கான நிறைய ரிசல்ட் கிடைக்கும். ஹலோ ராஜலட்சுமி மேம், வெல்கம் வெல்கம் வெல்கம். சோ பிரேஸ்லெட்டா வேர் பண்ணிக்கலாம் தாராளமா. நீங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் தான் வந்து போட்டுக்கலாம். போடும் போது டெய்லியுமே உங்களோட பாடி டச் ஆகும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். இல்ல என்னால யூஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க, உங்க வீட்டுல இருக்க நிறைய பேர் இருக்காங்க, ஃபேமிலில கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ட்ரீ ஃபார்ம்ல கூட நீங்க வைக்கலாம். ட்ரீ ஃபார்ம்லயுமே நீங்க வைக்கலாம், ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இது நம்ம கடையில வச்சிருக்க ட்ரீ. இதுல இருந்து உங்களுக்கு சின்ன சைஸ் ட்ரீல இருந்து அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட. 499 வரும், 100 பீட்ஸ் இருக்க ட்ரீ. சோ அந்த ட்ரீல இருந்து நம்ம கிட்ட இதை விட பெரிய ட்ரீ கூட அவைலபிள் இருக்கு. அந்த பெரிய ட்ரீ நான் ஒரு வாட்டி உங்களுக்கு லைவ்ல காமிக்கிறேன். நான் வீடியோ அப்டேட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அந்த இதை வேணா திருப்பி அகைன் அந்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன். அந்த பெரிய ட்ரீ எவ்வளவு பெரிய நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்றத நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ இந்த ட்ரீ ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பிரேஸ்லெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லாத்துக்குமே ரொம்ப பாசிட்டிவ். கிறிஸ்டல் எப்பவுமே வந்து இயற்கை நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தாங்க இருக்கும். இயற்கைக்கு ரொம்ப பவர் உண்டு. இதுல நிறைய டூப்ளிகேட்ஸ் கூட வருது. நீங்க அந்த கிறிஸ்டல் இப்படி தொடும் போதே உங்களுக்கு அந்த சில்னஸ் ஃபீல் தெரியும். அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கறது கூட. ஓகேங்களா? சோ எது வேணுமோ உங்களுக்கு என்கொயரிஸ் எல்லாமே 7200110781 நம்பர் மேல கொடுத்திருக்கேன். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிரேஸ்லெட்டா வேணும்னாலும் நம்ம கிட்ட இந்த மாதிரி பிரேஸ்லெட் ஃபார்ம்ல 7 சக்ரா அவைலபிள் இருக்கு. சோ ஒவ்வொரு கிறிஸ்டலுமே ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம வேர் பண்றதுதான். ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு மாத்திரை போடுற மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டலுமே ஒவ்வொரு இஷ்யூக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் மேம். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஸ் குவார்ட்ஸ்.
ரோஸ் குவார்ட்ஸ். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக. ஃபேமிலியில மட்டும் நமக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைச்சா போதுமா? நிறைய பேத்துக்கு அந்த இஷ்யூமே இருக்கு. சோ அப்படி இருக்கவங்க கண்டிப்பா நீங்க உங்க பிள்ளைங்களோடயும் கனெக்ட் ஆயிருக்க மாட்டீங்க, உங்க ஃபேமிலியில யாரோடையுமே உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருந்திருக்காது, மேபி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மெயின்லி ஒர்க் பிளேஸ்ல நமக்கு இஷ்யூ இருக்கு, ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு, கலீக்ஸோட எப்பவுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எப்பவுமே ஜெலஸ் இருக்கிறது தானங்க. ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்க, இஷ்யூ இருக்கும். ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் கிட்ட ஒர்க் இருக்காது. சோ அதை பார்க்கும்போது ஒரு ஜெலஸ் ஃபீல் வரும். சோ இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, அதோ லைவ்ல இருக்கேன்பா, கூப்பிடுறேன். சோ அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சுரலா கிரியேட் ஆகுங்க. நம்ம நல்லா ஒர்க் பண்ணுவோம், சில பேர் நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்க, மேபி நம்ம நல்லா ஒர்க் பண்ணாமையும் இருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி தரும். சோ அது மூலமா உங்களுக்கு எப்பவுமே ஹாப்பியா இருந்தாலே, மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலே நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். மைண்ட் நமக்கு ஃப்ரீயா இல்லாம நமக்கு நிறைய இஷ்யூஸ் வர்றது, நம்ம எதையோ யோசிக்கிறது, டென்ஷன் ஆகுறதுனாலதான் நம்மளால எந்த ஒரு வேலையும் உருப்படியா பண்ண முடியறது இல்ல. சோ அந்த ஹாப்பினஸ் கிரியேட் பண்றதுக்கும் ஒர்க் பிளேஸ்ல நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் பண்றதுக்கும் ரோஸ் குவார்ட்ஸ் எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ரோஸ் குவார்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா 7 சக்கராவோட சேர்ந்துமே ரோஸ் குவார்ட்ஸ் வரும், பிளெயின் ரோஸ் குவார்ட்ஸ்மே வரும். இது ரெண்டுமே நீங்க போடலாங்க. 7 சக்கராவோடவே எனக்கு கனெக்டடா வேணும், சோ 7 சக்கராவோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ரோஸ் குவார்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து வரணும்னா நீங்க இது ரெண்டுமே போடலாம். இல்ல எனக்கு பிளெயினா வேணும் அப்படின்னாலும் நீங்க பிளெயினாவுமே யூஸ் பண்ணலாங்க. தென் பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லாரோட வாழ்க்கையில அந்த மாதிரி ஹாப்பினஸ்க்கு அடுத்தது மெயின் ஒண்ணு தேவை இருக்கும், பண தேவை இருக்கும். சோ மணி எப்பவுமே வந்து நமக்கு நீட் இருக்கு. அந்த பண பிரச்சனைகள் சொல்யூஷன் கொண்டு வரணும். எனக்கு பணம் ஃப்ளோ இருக்கு, பட் ஆனா என் கையில தங்கறது இல்ல, நிக்காம தண்ணி மாதிரி செலவாகுது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க மணி மேக்னெட் யூஸ் பண்ணலாங்க. மணி மேக்னெட்ல பைரட் இருக்கு, டைகர் ஐ இருக்கு, கிரீன் அவென்ச்சரிங் இருக்கு, தென் சிட்ரின் இருக்கு. இது எல்லாமே பண ஈர்ப்பு சக்திக்கான பிரேஸ்லெட் தான், மணி மேக்னெட் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் போடுறதுனால நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குன்னா 20 ரூபாவா செலவாகும். சோ அந்த மாதிரி இடத்துல 10 ரூபாய் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு 5 ரூபாய் சேவிங்ஸ் நம்மளால பண்ண முடியும். சோ நம்ம கிட்ட பணம் தங்கும், பண ஈர்ப்பு சக்தி, பணம் வந்து மேலும் மேலும் அடுத்து ஒரு பண ஃப்ளோவை நமக்கு கொண்டு வந்துட்டே இருக்கும். அதுக்காக தான் மணி மேக்னெட், ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோக்காக. மெயின் அடுத்தது ஒண்ணு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருப்போம். நமக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ், பணம் வரலன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், பிரச்சனையே இல்லைன்னா கூட ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். பசங்க பண்ற கலாட்டால ஒரு சின்ன கலாட்டா பண்ணா கூட அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். தென் பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ்ங்கிறது இப்ப நேச்சுரலா எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு இதுவாயிடுச்சு. சோ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்கான காம்பினேஷன் பிரேஸ்லெட் தான் இது. இது பாத்தீங்கன்னா பிராணிக் ஹீலிங் முறைப்படி, இது எல்லாமே பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணதுதான். லாவா இருக்கும், ஹவலைட், பிளாக் டூர்மலைன், அமெத்திஸ்ட். சோ இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கிற பிளாக் ஆப்சிடியன், இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கிற இந்த பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். எதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ அதுல இருந்து நம்மள கொஞ்சம் காம் டவுன் பண்ணும், நம்மள அமைதி பண்ணி சாந்தி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நார்மலி நம்மளே ஆக்ரோஷமா பேசணும்னு ஃபீல் பண்ணா கூட இந்த பிரேஸ்லெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வராது, அந்த ஃபீல் ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. நார்மலி நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம், நமக்கே அப்புறம் பின்னாடி உட்காந்து யோசிப்போம், நம்ம ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிருக்கோம், நம்ம ஏன் தேவையில்லாம கத்தி இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். சோ அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணதா காம்பினேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட். இது வேணும்னாலும் நீங்க மேல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். தென் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியங்க. ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷனே இல்ல, விளையாட்டா இருப்பாங்க. புக் எடுத்து படிக்க சொன்னா சேட்டை பண்ணுவாங்க, பேக்குள்ள கை வச்சு நோண்டி ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க, பென் எடுப்பாங்க, பென்சில் எடுப்பாங்க, அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு அதுல ஒரு ½ hour ஓட்டுவாங்க. அந்த கேப்ல நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண போறீங்கன்னா புக்க மூடி வச்சுட்டு டிவி பார்ப்பாங்க, இல்ல போன் பார்ப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. பசங்க வந்து ஒரு
இதுக்குள்ளேயே வரமாட்டாங்க, கான்சென்ட்ரேஷனுக்குள்ளேயே வரமாட்டாங்க, விளையாட்டாவே இருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னும் போது அது மேல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்ற பிள்ளைங்களுக்கு நீங்க இந்த ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு பிள்ளைங்க வரைக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ள யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு கான்சென்ட்ரேஷன் வரும். சோ கொஞ்சம் போக்கஸ்டா படிக்கணும் அப்படிங்கறதுக்கானது அமெத்திஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதை நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். இந்த பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா ஹவலைட் இருக்கும், கிரீன் எவென்ச்சரிங் இருக்கும், அமெத்திஸ்ட் இருக்கும், ஹெமடேட். இது எல்லாமே பசங்களை அமைதி பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஸ்டடீஸ்ல இன்வால்வ்மெண்ட் காட்டுறதுக்கான காம்பினேஷனுக்கான பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. லாப்பிஸ் லசோலி. லாப்பிஸ் லசோலியுமே ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கானது தான். பெரிய பிள்ளைங்க 10th எழுதுறாங்க, +2 எழுதுறாங்க, அவங்களுக்கு ஒரு டிவைன் பவர் இருக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்ட்ரெஸ்ட் இருக்க பிள்ளைங்க, நல்ல படிப்பு நல்ல எக்ஸாம் எழுதும் போது கண்டிப்பா பெரிய பசங்க இந்த லாப்பிஸ் லசோலி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்ப நான் காட்டுற கிறிஸ்டல்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிறிஸ்டல்ல உங்களுக்கு பெண்டன்டாவுமே நம்ம கிட்ட கிடைக்குங்க, பெண்டன்டாவுமே கிடைக்கும். இப்ப இந்த லாப்பிஸ் லசோலி ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு என்னால பிரேஸ்லெட்டா யூஸ் பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு பெண்டன்ட் ஃபார்ம்ல கூட நம்ம கிட்ட இருக்கு. பெண்டன்ட் ஃபார்ம்லயே நீங்க யூஸ் பண்ணலாம். இது சில்வர் ஹூக்டு பெண்டன்ட் தான். இந்த பெண்டன்ட் ஃபார்ம்லயே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கான பிரேஸ்லெட் அது சின்ன பிள்ளைங்களுக்கு காம்பினேஷன்ஸ். பிகாஸ் அவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அமைதியா இருக்க மாட்டாங்க, சேட்டை பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோலும் வரணும் அப்படிங்கிறதுக்கான காம்பினேஷனுக்கான பிரேஸ்லெட். இது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அவங்க பண்ற ஸ்டடீஸ் நல்லா எக்ஸாம் எழுதணும், போக்கஸ்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானது தான் இது லாப்பிஸ் லசோலி. இது வந்து ஃபுல்லுமே அந்த அது சம்பந்தமான கிறிஸ்டல் மட்டும் இருக்கும், அதுல காம்பினேஷன்ஸ் இருக்கும். சோ இது வேணும்ன்றவங்களும் நீங்க சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ் மேல கொடுத்திருக்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துடலாம். அதுல பெண்டன்ட் ஃபார்ம் வேணும்னாலும் நீங்க பெண்டன்ட் ஃபார்முக்கு வாட்ஸ்அப் வந்துருங்க. ரொம்ப நெகட்டிவா ஃபீல் ஆகுது, ரொம்ப திருஷ்டி இருக்கு, கண் திருஷ்டி இருக்கு, நிறைய எடுக்கிறது எல்லாமே வந்து பிரச்சனையாவே இருக்கு, எங்க போனாலும் தடங்கள் ஆகுது, எல்லாமே போற இடத்துல எல்லாம் பிரச்சனை நடக்குது, இஷ்யூ ஆகுது, தடங்கள் தடை நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல இருந்து உங்களை ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு பிளாக் டூர்மலைன். பிளாக் டூர்மலைன் பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டில இருந்து நம்மள தற்காத்து நம்மள பாதுகாத்து நல்ல வழியில நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். நமக்கு அங்க போற இடமே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுன்னா நம்மளையே தடுத்து ஸ்டாப் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பவர் இருக்கும். அங்க பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா கூட அந்த நெகட்டிவ்ஸ்ல இருந்து கட் பண்ணி நம்மளே அமைதியா வந்து காமா வந்துருவோம். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பவர் இது கொண்டு பிளாக் டூர்மலைன் நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்றதுக்காக மட்டுமே, கண் திருஷ்டிக்காக மெயினா போடுறது பிளாக் டூர்மலைன். அதுலயுமே பாத்தீங்கன்னா பெண்டன்ட் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். தென் ஹவலைட். ஹவலைட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மாவே கோவப்படுவாங்க, சும்மாவே டென்ஷன் ஆவாங்க, சம்பந்தமே இருக்காது, ஏன் டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியாம நம்மள ரொம்ப அமைதியா வச்சுக்கணும், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், செல்ஃபாவே நான் ரொம்ப அமைதியாவும் காமாவும் இருக்கணும், தனியா இருந்தா கூட நான் ரொம்ப கோவப்படுறேன், தனியா இருந்தாலும் நான் ரொம்ப ஆக்ரோஷப்படுறேன், அந்த மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஹவலைட் பயன்படுத்துங்க. நார்மலி காமா இருக்கும், மைண்டும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். செல்ஃபாவே நம்மள காம் பண்ணிக்கிறதுக்காகவும் அமைதியா இருக்கிறதுக்காகவும் தான் இந்த ஹவலைட் பிரேஸ்லெட். இதுவுமே உங்களுக்கு சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ்க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருவோம். எனக்கு தூக்கமே இல்ல, தூக்கமின்மையா இருக்கு. ஜென்ஸ் கடா, லேடிஸ் மேம். மேம் இது யூனிசெக்ஸ் தான் மேம், இது எல்லாருமே வேர் பண்ணலாம். ஹலோ ஸ்ரீபிரியா, வெல்கம் மேம். இது யார் வேணா வேர் பண்ணலாம் மேம், மென்ஸ் லேடிஸ் எல்லாம் கிடையாது மேம். கிறிஸ்டலுக்கு இதுல சில்வர்ல நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னா கூட நம்ம சில்வர்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். வேணுங்கிறவங்க அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் லேடிஸ் கிட்ஸ் எல்லாருமே காமனா வேர் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் இது. எனக்கு தூக்கம் இல்லாம இருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் மைண்ட், சோ தூக்கமே வர்றது இல்ல அப்படின்னா தூக்கமின்மைக்கான காம்பினேஷன்ஸ்க்கான பிரேஸ்லெட் மேம். இது எல்லாமே பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணது. நான் பணம் நிறைய வெளியில கொடுத்திருக்கேன், அது வரவே இல்ல, எனக்கு வர வேண்டிய இன்சென்டிவ்ஸ் வரல, எனக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் வரல, சேலரியுமே எனக்கு வந்து பிடிச்சிருக்காங்க, சேலரியுமே எனக்கு வரல, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், மணி பிளாக் சம்பந்தமான இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம்.
அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து மணி மேக்னெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் ரீதியாவும் சரி உங்க ஒர்க்லயுமே உங்களுக்கு பினான்சியலி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைக்கு பிளாக்ஸ் இருக்குன்னா நீங்க இந்த டைகர் ஐ யூஸ் பண்ணலாங்க. ஹலோ விஜி மேம், வெல்கம். சவிதா மேம், எதனுடைய பிரைஸ் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மேல இருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருவாங்க. இல்ல எதனுடைய பிரைஸ் நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜா போட்டுருங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. சோ எதுக்காகன்றது கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நாங்க ரிப்ளை கொடுத்துருவோம். சோ அந்த மாதிரி பிளாக்ஸ், நிறைய பிளாக்ஸ் நமக்கு இருக்கும். அந்த பிளாக்ஸை ரிலீஸ் பண்றதுக்காக தான் மெயின்லி நம்ம டைகரை யூஸ் பண்றோம். வர வேண்டிய பண தடங்கள் எது இருந்தாலும், வேற ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த மாதிரி இஷ்யூஸுமே கிளியர் பண்றதுக்கு உள்ள மேம், அந்த மாதிரி இஷ்யூஸ் கிளியர் பண்றதுக்காக தான் டைகரை. ஒரே ரேட் தான் மேம். என்னது தென் பாத்தீங்கன்னா அப்பவே சொல்லிருப்பேன், அமெத்திஸ்ட் வந்து ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக தான். இது வந்து பெரிய ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களும் வேர் பண்ணலாம். தென் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்றவங்க, இல்ல பிரைவேட் ஜாப்ஸே வெயிட் பண்றவங்க, அதுக்குமே எக்ஸாம் எழுதி வெயிட் பண்றவங்க, அந்த மாதிரி ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக, சக்சஸ்க்கான ஸ்டோன் தான். நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா கூட அந்த பிசினஸ் பிளேஸ்ல அமெத்திஸ்ட்ல ஒரு பிரமிடாவோ, அமெத்திஸ்ட்ல இந்த மாதிரி பிரமிட் ஃபார்ம்ல, நம்ம டேபிள் மேல எப்பவுமே அமெத்திஸ்ட் பிரமிட் இருக்கும். சோ இந்த பிரமிட் ஃபார்ம்ல வைக்கலாம், பிரேஸ்லெட்டா யூஸ் பண்ணலாம். சக்சஸ் பண்றதுக்கு நம்ம எடுக்கிற ஒரு விஷயத்த, ஒரு முயற்சியை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்கிறதுக்கும் அது சக்சஸ் ஆகிறதுக்கும் நம்ம பயன்படுத்துற கிறிஸ்டல் தான் பாத்தீங்கன்னா அமெத்திஸ்ட். இதனால பெரிய பிள்ளைங்க படிப்புக்குமே யூஸ் பண்ணலாம். தென் பிசினஸ், ஒர்க் எதா இருந்தாலுமே அத நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நீங்க ஜெயிச்சு வரணும், வெற்றி உங்க பக்கம் வரணும் அப்படின்னு நினைச்சு பண்ற விஷயங்களுக்கு நீங்க அமெத்திஸ்ட் பயன்படுத்துங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கார்னிலியன் பாத்தீங்கன்னா ஸ்டொமக் சம்பந்தமான என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்க கார்னிலியன் யூஸ் பண்ணலாங்க. கார்னிலியன் ஃபார் ஒன்லி ஹெல்த் இஷ்யூஸ்க்காகவும் டிவைன் பவர்க்காகவும் தான், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காகவும், தென் ஸ்டொமக் சம்பந்தமான ஹெல்த் இஷ்யூஸ், பாடியில இருக்க எந்த வகையான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே உங்களுக்கு கார்னிலியன் ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ணி கொடுக்கும். இது 7 சக்ராலே வந்துரும் இந்த கார்னிலியன். சோ ஹெல்த், வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி சொல்லியிருப்பேன். அந்த ஹெல்த்துக்கான ஸ்டோன் இது 7 சக்ராலே வரும், இல்ல தனியா வேணும்னாலும் தனியா கிடைக்கும். தென் கிரியேட்டிவிட்டி அண்ட் growth நான் போட்டிருப்பேன். கிரியேட்டிவிட்டி அண்ட் growth என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நான் எல்லா கிறிஸ்டலுமே வந்து டெய்லி 1 or 2 அந்த மாதிரி மாத்தி மாத்தி சேஞ்ச் ஓவர் பண்ணி யூஸ் பண்ணுவேன், நீங்க பாத்திருப்பீங்க. கிரியேட்டிவிட்டி அண்ட் growth நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா ஹெவியா ஒர்க் பண்ணிருப்போம், ஆனா அதுக்கான அவுட்புட்டே கிடைச்சிருக்காது. நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்போம், லாங் டைம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்மளோட ஒர்க்கை போட்டிருப்போம், நம்மளோட இன்புட் எல்லாமே, ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே போட்டிருப்போம், பட் அதுக்கான அவுட்புட்டே நமக்கு கிடைக்கல, எனக்கு அதுக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கல, அதுக்கான இன்கம் கிடைக்கல, அதுக்கான ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கல, அந்த பிசினஸ்க்கு அடுத்த கேட்டகரி போறதுக்கான வழியும் கிடைக்கல. அந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கிறவங்க இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth யூஸ் பண்ணலாங்க. சோ இது நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த பிளாக் சம்திங் அதை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ அதுல இருந்து ரிலீஸ் பண்ணி உங்களோட அந்த இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் growthையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கோங்க. growthையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கம்பல்சரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கிரியேட்டிவிட்டி அண்ட் growth. நான் இதெல்லாம் வந்து செப்பரேட் வீடியோஸாவே போட்டிருக்கேன். நீங்க சாய் ஷாப்பிங் பேஜ் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெகுலராவே நீங்க அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதனுடைய ஹிஸ்டரி போய் பார்த்தாலுமே உங்களுக்கு எதுக்கு என்னென்னு சொல்லி நான் தனித்தனி வீடியோவாவே போட்டிருப்பேன். நீங்க பேஜ்க்குள்ள போயிட்டு நீங்க மந்த் ஃப்ரீயா இருக்கும்போது பேஜ் உள்ள போய் பாருங்க, எல்லாத்துக்குமே தனித்தனியா வீடியோ போட்டிருப்பேன். மேம் உங்க பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருங்களா? ஓகே மேம், கண்டிப்பா நீங்க லாபிஸ் லசோலி யூஸ் பண்ணுங்க மேம். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு போக்கஸ்டா படிக்கிறதுக்கும் நல்ல முறையா அவர் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. சோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த கிறிஸ்டல். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி போட முடியலனா கூட இந்த மாதிரி பெண்டன்ட் பிரேஸ்லெட்டா போட முடியலாட்டி பெண்டன்ட் ஃபார்ம்லயுமே கிடைக்கும். அப்படியுமே இல்லைன்னா கூட இந்த மாதிரி குட்டி கணபதி ஃபார்ம்லயுமே கிடைக்கும், சின்ன சின்ன கணபதி ஃபார்ம்லயுமே கிடைக்கும்.
இந்த மாதிரி 7 சக்கரால யார் யாருக்கு 7 சக்கரா கணபதியுமே வேணும். ஒரு கணபதி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 449 தான், சின்ன கணபதி. சோ எந்த கிறிஸ்டல்ல 7 சக்கரா கிறிஸ்டல்ல மட்டும்தான் கணபதி இருக்காங்க. மெயின்லி டைகர் ஐலயும் கிடைப்பாங்க. சோ நம்ம டைகர் ஐல வச்சிருப்போம் சின்னது. இந்த மாதிரி டைகர் ஐ கணபதியுமே சின்ன சைஸ்ல அவைலபிள் இருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா அமெத்திஸ்ட் கணபதி, அமெத்திஸ்ட் கணபதி இவங்க எல்லாருமே நீங்க வீட்டுல வைக்கலாம். கிறிஸ்டல் மாஸ்டர் கிறிஸ்டல் சொல்லக்கூடிய கிரியேட் குவார்ட்ஸ் இதுலயுமே வந்து உங்களுக்கு கணபதி கிடைப்பாங்க. தென் பாத்தீங்கன்னா சிட்ரின், மணி ஃப்ளோக்கான சிட்ரின்லயுமே கணபதி கிடைப்பாங்க. தென் ரோஸ் குவார்ட்ஸ், எப்பவுமே லவ் அண்ட் அஃபெக்ஷன் நமக்கு தேவை தானேங்க. ஒரு லவ் இருக்கணுங்க, இல்லன்னா நம்மளால ரிலாக்ஸ்டா இருக்கவே முடியாது. சோ நம்ம ஃபேமிலில எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு லவ் கனெக்டட்ல இருக்கிறதுக்கு ரோஸ் குவார்ட்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கான கணபதியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்காங்க. மேம் அவங்களுக்கு தான் நான் சொன்னேன் மேம், இந்த லாப்பிஸ் லசோலி பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். இது நிறைய பேர் நமக்கு ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. பசங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்றாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு. கண்டிப்பா உங்க பையனுக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பையனுக்குமே ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் மேம். எக்ஸாமே நல்லா எழுதுவாரு, நீங்களே நல்ல ரிசல்ட் கொடுப்பீங்க. சோ நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே காம்பினேஷன்ஸ் இருக்கு மேம். ஒர்க் பிளேஸ்லயுமே என்ன இஷ்யூஸ் இருக்கு, ஒர்க் பிளேஸ்ல வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு கொலீக்ஸோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஜெலஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்மள பார்த்து கண்ணு வைக்கவும் செய்வாங்க, திருஷ்டியும் வரும், எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோட போறதுக்கான காம்பினேஷன்ஸ், ஒர்க் பிளேஸ்ல போடுறதுக்கான காம்பினேஷனுக்கான பிரேஸ்லெட் ஒர்க் பிளேஸ்க்குனே போட்டிருக்கோம் பாருங்க. பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது எல்லாமே நேச்சுரல் கிறிஸ்டல் தாங்க. இது போட்டா வருமா, அது போட்டா வருமா, நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல குலதெய்வம் சாமி கும்பிடுறோம்னு சொல்லிட்டு 1 செகண்ட், அப்பெல்லாம் வீட்டு வாசல்ல சாமி கும்பிடுறோம் அப்படின்ட்டு பொங்கல் வைப்பாங்க, 5 செங்கல் வைப்பாங்க, 7 செங்கல் வைப்பாங்க, 3 செங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதை எடுத்துட்டு வரும்போது சொல்லுவோம் செங்கல் எடுத்துட்டு வாங்கன்னு, சாமி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம். செங்கல் எடுத்துட்டு வாங்கன்னு நம்ம சொல்லுவோம். செங்கல் எடுத்துட்டு வந்து வச்சு நீங்க அந்த செங்கலை வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுன்னு நம்ம குலசாமி ஆயிடுவாங்க. நம்ம வந்து குலசாமின்னு சொல்லி சாமின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டு வழிபடுவோம். சோ அந்த இடத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை, குலதெய்வமா நினைச்சு நம்ம வைக்கிற கல்லு நம்மள குலதெய்வமா காக்கும், நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும்னா அந்த சாமிக்கு நம்ம வந்து பூ போட்டு தீவார்த்தனை காமிச்சு படையல் போட்டு சாமியா கும்பிடுறோம். சோ அந்த நம்பிக்கை தான், நம்மளோட நம்பிக்கை தான் என்னைக்குமே நம்மள சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும். சோ இத பண்ணா வருமா வராதா அப்படின்னு டபுள் மைண்டடா, கிறிஸ்டல் மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கையில பண்ணாதீங்க, வருமா வராதான்னு யோசிச்சு பண்ணாதீங்க. வரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலே கண்டிப்பா வராதது கூட தேடி வருங்க. அததான் நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வருமா வராதா, வருமா வராதா, நிறைய எப்பவுமே ஒரு கொஸ்டின் மார்க்லயே இருக்கீங்க பாத்தீங்களா. கண்டிப்பா உங்களுக்கு தாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னன்னா உங்க கொஸ்டின் மார்க் தான் உங்களோட மெயின் ப்ராப்ளமே. வருது வரல எதுவா இருந்தாலும் இறங்கி பாத்துடணுங்க. வரலன்னா பரவாயில்ல, அதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். வரல, ஓகே இதுல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு ஒரு பாடத்தை கத்துக்கிறோம். வந்துச்சுன்னா சக்சஸ் தானங்க. அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணோம், வரணும்னு நினைச்சோம், வந்துருச்சு இல்லையா. சோ எதுலயுமே முயற்சி பண்ணணுங்க. முயற்சியே பண்ணாம வருமா வராதா வரலையா எப்படின்றதே நம்ம திங்க் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தாங்க பிரச்சனைகள் அதிகமாவே இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அவங்களே அவங்களை தன்னை குழப்பிக்கிறாங்க. அத ஃபர்ஸ்ட் நீங்க மாத்திக்கணும். தென் கிரீன் அவென்ச்சரிங் குபேர லட்சணம், கிரீன் அவென்ச்சரிங் ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோ. இது ஆக்சுவலி நீங்க குபேர சிலை இருந்தா கூட, இப்ப இந்த மாதிரி குபேர ஸ்டாச்சு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, குபேர ஸ்டாச்சு இருக்காருன்னா நீங்க இந்த மாதிரி மாலையாவுமே பயன்படுத்தலாம். கிரீன் அவென்ச்சரிங் இந்த மாதிரி மாலையாவுமே அவங்களுக்கு போடலாம். நீங்க இதை வாங்கிட்டு நீங்க நூல்ல கோர்த்து கூட போடலாம். இது எலாஸ்டிக் டைப். சோ நீங்க நூல்ல கோர்த்து கூட இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வைப்ஸ். நாங்க நூல்ல கோர்த்து தான் போட்டிருப்போம். நீங்க வாங்கிட்டு கூட நூல்ல கோர்த்து போட்டுக்கலாம். குபேரருக்குமே யூஸ் பண்ணலாம். நார்மலி நம்மளுமே ரெகுலரா நம்ம கையில யூஸ் பண்றது கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட் ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோ. நல்ல பண ஈர்ப்பு சக்தி, லட்சுமி கடாட்சியத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கோங்க. மூட்டு வலி சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பணத்திலயுமே சில தடைகள் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே மூட்டு வலி இஷ்யூஸ், பண தடைகள், இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸ்க்குமே வந்து கார்னெட் கொஞ்சம் செட் ஆகும். கார்னெட் நிறைய விஷயங்கள், மெயின்லி வந்து லெக் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே வந்து கார்னெட் யூஸ் பண்ணலாம். இத நிறைய பேர் ரிவ்யூவும் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி நல்லா இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ இஸ் மம்மி,
எப்படி இருக்கீங்க? ஃபைனலி அட் லாஸ்ட் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நடுவுல கொஞ்சம் பிரேக் இருந்தது. என்னன்னா கொஞ்சம் ஸ்டாஃப் இல்ல, நமக்கு கடையில கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருந்ததுனாலதான் லைவே கனெக்ட் ஆக முடியல. மேக்ஸிமம் இனி ரெகுலர் லைவ் பண்ணும். ஆனா வீடியோஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, அப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். சோ லெக்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், கால்ல முட்டு வலி சம்பந்தமோ இல்ல லெக்ல என்ன இஷ்யூ இருந்தாலும் நீங்க கார்னெட் யூஸ் பண்ணலாம். மணி ஃப்ளோல அடுத்தது பாத்தீங்கன்னா மணி மேக்னெட் நான் காமிச்சிருப்பேன். அந்த மணி மேக்னெட்ல கிரீன் அவென்ச்சரிங் வரும், சிட்ரின் வரும், பைரட் வரும். தென் பாத்தீங்கன்னா பைரட் அளவுக்கு மோர் பவர்ஃபுல் மணிக்கு வேற எதுவும் கிடையாது. பைரட்டுமே ரொம்ப 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 பவர்ஃபுல். தென் பாத்தீங்கன்னா டைகரை எதுக்குன்னா மணி பிளாக்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கும். பைரட் மணி ஃப்ளோ தான். பைரட்ல நாங்க நிறைய வச்சிருப்போம். கணபதி கூட பைரட்ல வச்சிருப்போம். பட் இப்ப அட் பிரசன்ட் கணபதி பைரட்ல கிடையாது. பெரிய சைஸ் கணபதி மட்டும் தான் இருக்காங்க. குட்டி கணபதி கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் என்கொயரியில மட்டும் போடவே போடாதீங்க. பைரட்ல கணபதி கிடைக்காது. பெரிய கணபதி வேணா கிடைக்கும். 2000 3000 ரேஞ்சஸ் கணபதி வேணா அவைலபிள் இருப்பாங்க. பைரட் மணி ஃப்ளோனா பணம்னா ஈர்ப்பனா இதுதாங்க பைரட் தாங்க. இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபார்ம் கிடைக்கும். பைரட்ல இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபார்ம் கிடைக்கும். இந்த கிளஸ்டர் ஃபார்ம் பைரட் பாத்தீங்கன்னா இப்படி கையில ஃபூல்ஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. கோல்டு மாதிரி ஜொலிக்கும் பாத்தீங்கன்னா, தெரியுதுங்களா? இதை நீங்க டெய்லியுமே கையில இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட பிரேயர்ஸ் வைக்கலாம், உங்களோட பிளஸிங்ஸ் வைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதை நீங்க எனக்கு சரி பண்ணி கொடுங்க. பணம் இந்த மாதிரி வெளியில இருந்து எனக்கு வராம இருக்கு, இல்ல எனக்கு மணி ஃப்ளோவே இல்ல, எனக்கு பிசினஸே இல்ல, எனக்கு ஒர்க் பிளேஸ்லயுமே எனக்கு நல்ல ப்ரொமோஷனோட வேணும். பணம்காக நீங்க என்ன வேணாலும் சரி, இல்ல பணம் இல்லாம நார்மலி எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்க பைரட் கிளஸ்டரோட பேசலாம். நார்மலி பைரட் கிளஸ்டர்ல எல்லா கிறிஸ்டலுமே நீங்க கையில போட்டிருக்க கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கையில வச்சு கண்டிப்பா நீங்க பேசுங்க. கிறிஸ்டலோட பேசுனீங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. பாசிட்டிவிட்டியோட நிறைய கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஜென்ரலி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. பைரட் கிளஸ்டர் கல்லாப்பேட்டியில, ஜுவல் பாக்ஸ்ல, பணப்பெட்டி நம்ம பீரோல வச்சிருப்போம் இல்லையா, அதுல எல்லாம் போடும்போது அதனுடைய ஈர்ப்பு பணமா ஈர்த்துக்கிட்டே இருக்கும். சோ அந்த ஈர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இந்த கிளஸ்டர் ஃபார்ம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சோ கிரீன் அவென்ச்சரிங், லக்ஷ்மி கடாட்சியம் மணி ஃப்ளோக்கானது. சிட்ரினுமே மணி ஃப்ளோக்கானது. இதெல்லாமே மணி மேக்னெட்லயே காம்பினேஷன்ஸ் வந்துடும். சிட்ரினுமே மணி ஃப்ளோக்கானது தான். பைரட் தி பெஸ்ட் ஃபார் மணி ஃப்ளோ. டைகரை மணி பிளாக்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றதுக்கு. இது எல்லாமே காம்பினேஷன்ஸ் பண்ணது மணி மேக்னெட். எனக்கு எல்லாமே வேணும், அந்த பண சம்பந்தமானது எல்லாமே வேணும்னா இந்த மணி மேக்னெட் இருக்கு. ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்திருஷ்டில இருந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், செல்ஃப் கிளென்சிங். இந்த சாலனைட் எதுக்காக மெயினா பாத்தீங்கன்னா செல்ஃப் கிளென்சிங். நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம எங்கேயும் போய் சுத்தி போடுறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சாலனைட் நம்ம கிட்ட இருந்தா செல்ஃப் கிளென்சிங் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கண்திருஷ்டில இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், நம்மளுக்கு ஒரு ஷீல்டு நம்மளே போட்டுக்கிறதுக்காகவும் தான் இந்த ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். மோர் பவர்ஃபுல் ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். இதெல்லாம் ரொம்ப நல்ல வைப்ஸ் இருக்கும். கேது சம்பந்தமான எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் கேட்ஸை யூஸ் பண்ணலாம். கேது சம்பந்தமான ஜாதகத்துல கேது சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு அதுல கொஞ்சம் அவரோட பார்வை கம்மியா இருக்கு, அதனால எனக்கு தாக்கம் இருக்கு அப்படின்றவங்க கேட்ஸை யூஸ் பண்ணலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட் அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு, நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், பட் அப்பவுமே எனக்கு ரெடியூஸ் ஆகிறது இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு காம்பினேஷன் டயபெட்டிஸ்க்கான காம்பினேஷன் பிரேஸ்லெட். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கான காம்பினேஷன் பிரேஸ்லெட். 7 சக்ராவோட கனெக்ட் ஆன கிரீன் அவென்ச்சரிங். கிரீன் அவென்ச்சரிங் தனியா இல்லாம 7 சக்ராவோடவே வந்துரும். இதுவுமே அவைலபிள். கிளியர் குவார்ட்ஸ்ல நார்மலும் அவைலபிள். தென் டைமண்ட் கட் அண்ட் நார்மல்லுமே உங்களுக்கு பிரேஸ்லெட் ஃபார்ம் அவைலபிள். சன்ஸ்டோன் லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ்க்காக மெயின்லி யூஸ் பண்றது. நம்ம இருக்கிற பதவியிலும் சரி, நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயுமே சரி, நம்மளோட தலைமைய எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் அந்த லெவல்லே வச்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் சன்ஸ்டோன். இந்த சன்ஸ்டோன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க லீடர்ஷிப் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் growth லெவலும் ரொம்ப நல்லா இருக்கும். பிபிக்காகவும் காம்பினேஷன் பிரேஸ்லெட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பிபிக்கான காம்பினேஷன் பிரேஸ்லெட்மே
நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இருக்கான்னு கேளுங்க, இருக்குன்னா இருக்குன்றத நம்ம சொல்லுவோம். சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ் நம்பர் மேல கொடுத்திருக்கேன். 7200110781 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க இத பத்தின டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு எதை வேர் பண்றது தெரியலன்னா கூட பரவாயில்ல, உங்களோட இஷ்யூ என்னன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் ஒன்னு நான் கால் பண்ணி பேசுறேன், இல்லன்னா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்ல ரிப்ளை கொடுக்குறேன் மேம். சன்ஸ்டோன் வித் 7 சக்ரா, சன்ஸ்டோன் வித் 7 சக்ராவும் அவைலபிள். சோ மேக்ஸிமம் நான் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு பிரேஸ்லெட் ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன், இதுல பாத்தீங்கன்னா ஹெமடேட், டர்மலைன் அண்ட் டைகர் ஐ, இது மூணுமே இருக்கும். ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3 மடங்கு நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதா. இப்பெல்லாம் கந்திருஷ்டி தாங்க அதிகம். சோ அதை எப்படி நம்ம அதுல இருந்து ரிலீஸ் ஆகுறது அப்படின்னும் போது இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் உங்களை காப்பாத்தும். சோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், ப்ரொடெக்ஷனா இருக்கும். அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே. நம்ம எதனா ஒண்ணு பண்ணாலே இன்னைக்கு ஒரு கந்திருஷ்டி வந்துருது இல்ல, அந்த இஷ்யூ வந்துருது இல்லையா, அதுதான். மணி மேக்னெட் இந்த மாதிரி சில்வர் ஃபார்ம்ல வேணாலும் சில்வர் ஃபார்ம்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. கிரீன் அவென்ச்சரிங் பெண்டன்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் பெண்டன்ட் அவைலபிள். தென் அமெத்திஸ்ட் இந்த மாதிரி பெண்டன்டா வேணும்னா அமெத்திஸ்ட் பெண்டன்ட் அவைலபிள். கிளியர் குவார்ட்ஸ் பெண்டன்ட், தென் ரோஸ் குவார்ட்ஸ் பெண்டன்ட், இதெல்லாமே வந்து சில்வர் தான். அமெத்திஸ்ட் பெண்டன்ட், சாரி அமெத்திஸ்ட், ஆமா அமெத்திஸ்ட் இந்த ஃபார்ம்லயும் இருக்காங்க, இந்த ஃபார்ம்லயுமே இருக்காங்க. கார்னெட்டும் இதே மாதிரி தான் வரும். தென் பாத்தீங்கன்னா லாபிஸ் லசோலி, கிரீன் அவென்ச்சரிங் அதே தான் ரிப்பீட்டடா வர்றது. சோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபார்ம்லயுமே இருக்கு. பெரிடாட்டுமே பெண்டன்டா இருக்கு. பெரிடாட் பிரேஸ்லெட்டுமே நம்ம கிட்ட அவைலபிள். பெண்டன்ட் அண்ட் பிரேஸ்லெட் பெரிடாட்டுமே அவைலபிள். மணி ஃப்ளோக்கானது தான் பெரிடாட்டுமே. கிளியர் குவார்ட்ஸ் அண்ட் ருத்ராட்சம் பிரேஸ்லெட் ஆல்சோ அவைலபிள். கிளியர் குவார்ட்ஸ் அண்ட் ருத்ராட்சம் இந்த பிரேஸ்லெட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. பிளெயின் ருத்ராட்சம் பிரேஸ்லெட் வேணும்னாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. பிளெயின் ருத்ராட்சம் பிரேஸ்லெட் வேணும்னாலும் அவைலபிள். இந்த மாதிரி இது வந்து மகாமேரு, ஸ்ரீசக்கரம் மகாமேரு. இது வந்து உங்களுக்கு கிளியர் குவார்ட்ஸ்ல இருக்குங்க. இது நம்ம பூஜையில வைக்கிறது அவ்வளோ விசேஷம். இந்த கிறிஸ்டல்ல வைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்கும். இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் டாப் அந்த மாதிரி இருக்காதுங்களே, தனியா வேணா கிடைக்கும். வாங்க வாங்க. ஹலோ சித்ரா மேம், எப்படி இருக்கீங்க? சோ இந்த மாதிரி மகாமேரு ஸ்ரீசக்கரம் வந்து உங்களுக்கு கிளியர் குவார்ட்ஸ்ல இருக்கு. இதுல வந்து கிராம் ரேட்ல தான் வரும். இது நீங்க என்ன சைஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணுங்க, அந்த சைஸ்ல என்ன பிரைஸ்ங்கிறதும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. இன்னைக்கு நிறைய நான் கிறிஸ்டல் சொல்லியிருக்கேன். நாளைக்கு அதர் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்கு, குட்டி குட்டி பிரமிட்ஸ் இருக்கும், காயின்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குன்றதுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி கிரீன் அவென்ச்சரிங் மணி காயின், சிபோ சிம்பிளோட மணி காயின்மே நம்ம கிட்ட அவைலபிள். சிபோ சிம்பிளோட மணி காயின்மே அவைலபிள். அதுலயுமே ரோஸ் குவார்ட்ஸ் காயினுமே அவைலபிள். சோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபார்ம் வேணும் அப்படிங்கறது மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா பிளாக் டர்மலைன். சோ பிளாக் டர்மலைனுமே அவைலபிள். என்ன மாதிரி ஃபார்ம் வேணாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தென் அதர் ஃபார்ம்ஸ் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு லைவ்ல அப்டேட் பண்றேன். நாளைக்கு கிறிஸ்டல் லைவ்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கு, பிரமிட்ஸ் என்ன இருக்கு, கணபதி என்ன இருக்கு அப்படிங்கறதுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். உங்களுக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல என்ன என்கொயரிஸ் இருந்தாலும் எதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ். மேல கொடுத்திருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதனுடைய டீடைல்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். எதுக்கு யூஸ் பண்ணலாம், என்ன கிறிஸ்டல் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். குயிக்கா புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.